ஹாய் மக்களே, வணக்கம். நாம் இன்னைக்கு ரொம்பவுமே சூப்பரான ஒரு ஜாலியான சண்டே மார்னிங் விலாக் பார்க்க போகிறோம். ஸோ சண்டே மார்னிங் எப்போவுமே பீச்சுக்கு போய் அவங்க அப்பா மட்டும்தானே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க ஃபிஷ் எல்லாம். இந்த முறை நானும் கூட போயிட்டு வந்தேன். அதையே அப்படியே ஒரு விலாகாக எடுத்து போடலாம்னு விலாகாக ஷூட் பண்ணி அதுதான் இப்போ போட்டிருக்கோம். ஸோ பீச்சில் சரௌண்டிங்கில் இருக்கிற அந்த சூழ்நிலை, அங்கே விற்கிற மீன், அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பீச்சுக்கு போகும்போது பசங்களை கூட்டிகிட்டு போகலை. ஸோ சண்டேன்றதால அவங்க ரொம்ப நேரம் தூங்குவாங்கள்ல, அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நாங்கள் மட்டும்தான் கிளம்பணும். ஸோ பீச்சில் ஃபிஷ்ஷு வாங்கிறதுக்கான பேக் ரெடி. ஸோ நாங்களும் ரெடி. கிட்டி அப்போ தான் மேலே அவர் பெட்டில் இருந்து கீழே இறங்கி வந்தார். ஸோ பெட்டு மீன்ஸ் அந்த காம்பவுண்ட் வாலில் தான் அவர் தூங்குவார். நம்மளை பார்த்த உடனே டோர் ஓப்பன் பண்ணதுமே தான் இறங்கி வீட்டுக்குள்ளே போவார். ஸோ அவரை பார்த்துட்டு அவருக்கு ஒரு விசிட் போட்டு அவருக்கும் சேர்த்து தான் ஃபிஷ் வாங்க போகிறோம். அவருக்கு தனியாக வாங்கி வச்சுக்கிட்டோன்னா ஒன் வீக் வரைக்கும் போகும். அப்படியே கிளம்பியாச்சு. $3 கிலோ 50 ரூபா வாங்கணும். போகும்போது வாங்கிட்டு போகணும். ஸோ மீன் வாங்க ஜாலியாக பைக் ரைடில் கிளம்பியாச்சு. ஸோ என்னோடய மொட்டை பாருங்கள், மொட்டை அடித்து 1.5 month கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு 2 இன்ச்சுக்கு முடி வளர்ந்துருச்சு. ஸோ இது இன்னுமுமே மொட்டை அடிக்கிற வீடியோவில் ரீஷேவ் பண்ண சொல்கிறீங்க. ஸோ ஒரு 2 இன்ச்சுக்கு முடியே வளர்ந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அது சாத்தியம் இல்லை. அடுத்து பெரிய பையனுக்கு இன்னும் பெண்டிங் இருக்குது மொட்டை. அவனுக்கு அடித்தேன் அப்படின்னா நீங்கள் சொன்ன அந்த சஜஷனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நாங்கள் இப்போ போயிட்டுருக்கிறது சதுரங்கப்பட்டினம் குப்பத்துக்கு. சட்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பக்கிங்ஹாம் கனாலோட வாட்டர். இது ஸோ இங்கே பில்லர் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பில்லர் மாதிரி இருக்கிறது வாட்டர் டேங்க் அப்படின்னு என் ஃப்ரெண்டு இதுக்கு முன்னே ஒரு தடவை சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்டர் டேங்க், அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஹேங்கிங்கில் பூ நல்லா காய்ச்சி தொங்கி இருந்தது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் வந்தோம்னா பாபா கோயில் இருக்கும். ஸோ பாபா டெம்பிள் வந்து விழாக்கு இன்னொரு நாள் போடலாம். பாபா கோயில் பக்கத்துலேயே சிவன் கோயில் ஒன்று இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து சிவன் கோயில்னால் சிவன் மட்டுமே இருக்க மாட்டாங்க, எல்லா சாமியுமே இருப்பாங்க. அம்மன் இருப்பாங்க, உள்ளுக்குள்ளேயே செப்பரேட்டாக சாமி வச்சுருப்பாங்க. ஸோ வந்து சிவன் கோயிலும் இங்கே இருக்குது. இது சிவன் கோயில்னு சொல்லுவாங்க. சிவன் கோயில் இருக்குது. கல்பாக்கம்ல எப்போவுமே மெயின்டெனன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒன்று மாறி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது மாதிரி இப்போ ஏதோ தோண்டி வச்சுருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ இதை தாண்டி வந்தோம் அப்படின்னா சட்ராஸ் கேட்டு வந்துடும். ஸோ சட்ராஸ் கேட்டு சதுரங்கப்பட்டினம் கேட்டு. இங்கேயும் மாடல்லாம் உண்டு. எல்லா ஏரியாலுமே ஆல் ஏரியா அவங்க ஏரியா தான் அப்படின்ற மாதிரி ஆல் ஏரியாலையும் இவங்க இருப்பாங்க. நம்ம தடுக்கவே முடியாது. அவங்க காலமாக இந்த இடத்துல ராஜாக்கெல்லாம் வாழ்ந்தவங்க. ஸோ அதனால் மாடு இங்கேயும் உண்டு. நம்ம கொஞ்சம் எந்த இடத்துல போனாலும் இந்த மாதிரி ரோடுங்களில் பார்த்து தான் போகணும். அவங்களும் ரோட்டில் இருக்கிறாங்க அப்படின்றத கவனம் வச்சுக்கணும். பீச் வந்தாச்சு. ஸோ பீச்சில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம். ஒரு 8:15 8:30 அந்த மாதிரி போயிட்டோம். அப்போ என்னென்னா அப்போ தானே ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ சண்டேன்றதாலையும் நாங்கள் மட்டும்தான் போய் வாங்கணும்னு சொல்ல முடியாது, அங்கேயும் கூட்டம். ஸோ சண்டேனா ஃப்ரெஷ்ஷாக வர்றதால கொஞ்சம் ரேட்டு அன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க சண்டேயில் வரக்கூடாது, கொஞ்சம் மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி ஒர்க்கிங் டேஸில் வந்தோன்னா இன்னும் நல்லா கம்மியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தார். ஸோ இங்கே சண்டேன்றதால கொஞ்சம் ரேட்டு தான். குட்டி குட்டியாக இருக்குது. அந்த மீன் என்ன மீன்? கீச்சல். ஓகே வாங்க. அப்படியா? இப்போ இன்னைக்கு இந்த அதுதான் நிறைய மாட்டிருக்கா எல்லா விலையிலையும். அது நல்லா இருக்கலாம். அது எல்லாம் கருவாடு மாதிரி போட்டுறாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு 9, 9:30, 10 அந்த மாதிரி போனோம் அப்படின்னா நேரம் ஆகுது இல்லையா? நேரம் ஆக வெயில் அதிகமாக அவ்வளோ கூட்டம் இருக்காது, ஆட்கள் கம்மியாயிடுவாங்க. அப்போ ஃபிஷர்மேன் வந்து அவங்களும் வீட்டுக்கு போகணுன்றதுக்காக ரேட்டு கொஞ்சம் கம்மியாக பார்த்து நிறைய கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக சொன்னது. நம்ம கொஞ்சம் லேட்டாக போனால் சரியாக இருக்கும். இப்போ நாங்கள் போகும்போது நெத்திலி ஃபிஷ் இருந்தது.
கூட கிளிச்சைன்னு சொல்லிட்டு அதுதான் நிறைய இருந்தது. கிளிச்சை மீன் அதுதான் நிறைய மாட்டி இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே வந்து சீப்பாகவும் கொடுத்தாங்க. அதுதான் நாங்கள் கிட்டிக்கும் வாங்கினோம். சீப்பாகவும் கொடுத்தாங்க. நிறைய மாட்டி இருந்ததால் கருவாடு அப்போவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இடத்துல வர வழியெல்லாம் கருவாடு அந்த மீனை க்ளீன் பண்ணி அப்போவே வெயிலில் போட்டாங்க. இது வந்து பால் சுறா. இந்த மாதிரி மீன்லாம் மாட்டினா அவங்களுக்கு லக்கம். ரொம்ப காசு 2500 அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. நல்ல கேஷு. இதுதான் கிளிச்சை மீன் 100 ருபீஸ்க்கு கிட்டிக்கு வாங்கினது. மற்றபடி வீட்டுக்கு வந்து நெத்திலி வாங்கணும், நெத்திலி ஃபிஷ் வாங்கணும், நண்டு வாங்கணும், அப்புறம் இந்த திருக்கை மீன் சொல்லுவாங்கள்ல அது வாங்கணும். அந்த திருக்கை மீன் குழம்பு வந்து ஹெல்த் பெனிஃபிட் நிறையன்ட்டு நான் இதுக்கு முன்னே சொல்லியிருக்கேன். அது அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கும் அது வாரத்தில் ஒரு நாள் கொடுத்தோம்னா நண்டோ இந்த திருக்க மீன் குழம்போ வச்சு கொடுத்தோம் அப்படின்னா இந்த கோல்டெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி பிடிக்காது. டாக்டர்கிட்ட போகிறத ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ட்ரிக்கு. கம்பல்சரி மந்த்லி 2 ஆவது நண்டு இந்த மாதிரி திருக்க மீன் குழம்பெல்லாம் வச்சு இந்த இஞ்சி பூண்டு சீரகம் மிளகுலாம் அரைச்சி ஊற்றுவோம்ல, அதனால் கோல்டுன்றது ரொம்ப ரேர் தான் எங்கள் வீட்டில் வர்றது. ஸோ ஃபிஷ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நானும் அவரும் பீச்சில் நின்னோம், வீடியோ எடுத்தோம், இதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து பசங்கிட்ட சொன்னோம். லோகிக்கிட்ட சொல்லும்போது நாங்கள் பீச்சுக்கு போனோன்னும்போது நானே அப்படின்னு, ஏன்னா அவங்க தூங்குறாங்க. சண்டே ஒரு நாள் தான் அவங்களுக்கு ரெஸ்ட்டுன்ற மாதிரி இருக்குது. எங்களுக்கு சாட்டர்டேஸ்லேயும் ஸ்கூல் உண்டு. மந்த்லி செகண்ட் சாட்டர்டே மட்டும்தான் லீவு. மற்றபடி சாட்டர்டேவும் ஸ்பெஷல் கிளாஸோடு ஸ்கூல் உண்டு. ஸோ அதனால் பசங்களுக்கு ரெஸ்ட்டே கிடையாது. இந்த மாதிரி சண்டேஸில் மார்னிங்கில் விட்டுட்டு போனால் தான் உண்டு. அங்கே நம்ம சேனல் பேர்லாம் எழுதி தண்ணியில் கலைதான்னு பார்த்து கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிட்டு, ஸோ எங்கள் 2 பேர் பேரும் எழுதி ஹார்ட் போட்டு அதுவும் தண்ணியில் அலைதான்னு பார்த்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு பீச்சில் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 2 hours இருந்துட்டோம். ஸோ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணதாலையும் அந்த பீச்சில் உப்பு காற்று அதிகமாக இருந்ததாலையும் எனர்ஜி ரொம்ப வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் தண்ணி தாகம் அதிகம். ஸோ எடுத்துகிட்டு போன வாட்டர் பாட்டில் தண்ணி எல்லாமே காலி, குடித்தாச்சு. ஸோ திரும்ப அங்கேருந்து அப்படியே ஜாலியாக கிளம்பியாச்சு ரிட்டன் வீட்டுக்கு. ஸோ இங்கே சர்ச்சும் உண்டு. ஸோ சர்ச்சும் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற பூக்களையும் வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டோம். ஸோ வர வழியில் பஜாரில் கொத்தமல்லி கருவேப்பிலையும் வாங்கிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலையோட நம்ம விலாக் வந்து முடியுது. ஸோ நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ யாரெல்லாம் சண்டேஸை நீங்கள் எப்படிலாம் உங்களுக்கு சண்டே போகுன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.